கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they will see God. Matthew 5:8. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஆனான்ற பெண் வலி நிவாரண வார்டில் நர்ஸாக வேலை செய்து கொண்டிருந்தாலாம். அங்கு வரும் பல நோயாளிகள் கடும் வலியால் அழுவாங்களாம், பயப்படுவாங்களாம், சிலர் கோபமாக பேசுவாங்களாம். ஆனால் ஆனா எப்பவுமே ரொம்பவே அமைதியாக நடந்துப்பாலாம். அவங்க கையை பிடிச்சி ஒவ்வொருவரையும் அவங்க வீட்டாரை போல அவ ஆறுதல் கொடுப்பாலாம். ஒரு காலை குமார்ன்ற மனிதர் முதுகு வலி காரணமாக வார்டுக்கு கொண்டு வரப்பட்டாரா. அவர் வரும்போதே கத்திக்கொண்டே வந்தாரா. இது என்ன மருத்துவமனை, என்னை யாருமே கவனிக்கவே இல்லை, எனக்கு உடனே நர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தாரா. அப்போ அந்த கோபத்தினால யாருமே அவர்கிட்ட போகவே இல்லையா. ஆனா ஆனா மட்டும் அவர்கிட்ட போனாலா. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சுக்கிறேன்னு அவர் கோபமா சொன்னாரா. நீ என்ன செய்ய போறேன்னு கத்திட்டாரா. ஆனா அந்த நேரத்திலேயே ஆனா கோபப்படாம அமைதியா இருந்தாளா. அவருக்கு மருத்துவர் கூறிய மருந்தையும் பராமரிப்பையும் செய்ய ஆரம்பிச்சாலா. சில நேரத்துல வலி குறைய ஆரம்பிச்சுதான். குமார் மெதுவா அமைதியானாரா. அவரது கண்கள்ல கண்ணீர் பெருகுச்சான். என்ன ரொம்ப மன்னிச்சிருமா, நான் வலியால தான் உன்னை கத்திட்டேன், உன் மேன்மை என் மருந்துக்கு முன்னால குணப்படுத்திருச்சு, நீ ஆசீர்வாதமா இரு அப்படின்னு சொன்னாரா. மாலை நேரத்துல ஒரு பெரியம்மா மார்ப வலியுடன் அழுதுபடி வந்தாங்களா. எனக்கு வலி தாங்கவே முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டாங்களா. ஓடி போய் கவனமா அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சாலா. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலா. அவங்களுக்கு அதுக்கப்புறம் சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சாங்களா. மனதுக்கு தைரியம் கொடுத்து அவரது வலி குறைய வர அவங்களோட அருகிலேயே இருந்தாளா. பெரியம்மாவின் முகத்துல ஒரு அமைதி திரும்பியதா. அவங்க ஆனாவின் கையை பிடித்து சொன்னாங்களா, நீ தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்த ஒரு ஆறுதல், நீ எனக்கு உதவி செய்தது எனக்கு ரொம்ப நிம்மதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆசீர்வதிச்சாங்களா. அந்த இரவு வார்டு ரொம்பவே அமைதியா இருந்ததா. ஆனா அந்த வார்டு வழியா செல்லும்போது பல நோயாளிகள் அவளை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தாங்களா. ஏசப்பா அவளை ஆசீர்வதிக்கட்டும், அவ ஒரு தேவர் போல எனக்கு உதவி செஞ்சா, அவளுடைய நல்ல மனதுக்கு அவ ஆசீர்வாதமா இருப்பான்னு இதெல்லாம் கேட்டா ஆனா கண்ணீரால நிறைந்து அவ கண்களை மூடினாளா. அவ உள்ளத்துல ஒரு சத்தம் வந்ததா, இருதயத்தில் தூய்மையானவர்கள் தேவனை காண்பார்கள்னு. ஆனா கண்களால் தேவனை பார்க்கல. ஆனா ஒவ்வொரு நிம்மதியான சிரிப்பிலும், அழுக இறங்கும் கண்ணீரிலும், ஆசீர்வாத சொல்வோரின் குரலிலும் அவ தேவனை கண்டாளா. தூய்மையான இதயத்தில் செய்யப்படும் சிறிய அன்பான செயல்களிலும் தேவன் சாயல் தெரியும்னு அவ புரிந்து கொண்டாளா. மென்மையான வார்த்தை மருந்தை விட வேகமா வலியை குணப்படுத்தும். நம்மால் பிறருக்கு கிடைக்கும் நிம்மதிதான் உண்மையான பரிசு. அப்படி நல்லது செய்யும் மன நம்மளிடத்தில் இருந்ததுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம எப்பவுமே நெருங்கி கொண்டே இருக்கும். ஆமென்.